இன்றைய தினம் மழைப்பொழிவு குறைந்து விட்டது, வறட்சி நிலவிக் கொண்டிருக்கின்றது. டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு நிலை. விவசாயிகளுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவசாய தொழிலாளிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த அரசு, தமிழக வெற்றி கழக அரசு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற விதமாக வறட்சி நிலவுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு பாசனத்திற்கும் காவிரியிலிருந்து தண்ணீர் கிடைக்காமல் டெல்டா இருக்கிற விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டத்தில் விவசாயிகளும் மழை பொழிவு இல்லாததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஆகவே இந்த அரசு 2026 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக அந்த கடன் தள்ளுபடி, முழுமையாக கடனுடைய விவசாயிகள் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். 6ஆம் தேதி நடைபெறுகின்ற வேளாண் பட்ஜெட்டிலே இன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதை அறிவிக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றோம். காலத்தினுடைய கால சூழ்நிலை வறட்சி நிலவுகின்றது. வறட்சியால் விவசாயம் செய்ய முடியாது, போதிய தண்ணீர் கிடையாது. டெல்டா மாவட்டத்திலே தண்ணீர் இல்லாத காரணத்தினாலே விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்ய முடியவில்லை. தமிழகம் முழுவதும் மழை பொழிவு இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த அரசு வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதி வருகின்றது, அந்த வேளாண் பட்ஜெட்டிலே கடன் தள்ளுபடி செய்கின்ற அறிவிப்பை வெளியிடப்பட வேண்டும். அப்படி வெளியிடப்படாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய விவசாயிகளுடைய ஆதரவை திரட்டி கடன் தள்ளுபடி செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும்.